ஹாய் ஆல், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். ஸோ இன்னைக்கு நம்ம யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க ப்ளீஸ் செக் யுவர் டிஸ்கிரிப்ஷன் விச் இஸ் கிவன் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் தென் பார்ட் 2-வை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணாமல் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக டைரெக்ஷன் மிஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் நிறையா இதை பற்றி நான் பார்ட் 1 வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ தட் வீடியோ and then come back to part 2. So coming back to the questions, so 51st question நம்ம இருந்து பார்க்க போறோம். So though can't not say I did it, never shake thy gory locks at me. Thy gory locks refers to the locks of. இது ஷேக்ஸ்பியருடைய ட்ராஜடி மேக்பெத்ல இருந்து இந்த லைன்ஸ் எடுத்திருக்காங்க. தட் இஸ் ஆக்ட் 3 சீன் 4ல இருந்து எடுத்திருக்காங்க. தை கோரி லாக்ஸ் ரெஃபர்ஸ் டு த கோஸ்ட் ஆஃப் பேன்கோ. ஸோ த கோஸ்ட் ஆஃப் பேன்கோ இந்த ஒரு டியூரிங் த ராயல் பேங்க்வெட் டைம்ல மேக்பெத் வந்து அந்த கோஸ்ட் ஆஃப் பேங்கோவை அப்படியே ஒரு பிளேஸ்ல அப்படியே உட்கார்ந்துருக்க மாதிரி அவர் சடனா அந்த கோஸ்ட்டை பார்ப்பாரு. ஸோ அப்போ மேக்பெத் மட்டும்தான் அந்த கோஸ்ட் பார்க்க முடியும். ஸோ அப்போ அதர் கெஸ்ட் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, தே திங்க் ஹீ இஸ் மேட். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஸோ பிகாஸ் பேங்கோ வந்துட்டு இவர்னால மர்டர் பண்ணப்பட்டாரு. ஸோ அதனால அந்த ப்ராஃபஸி நினைச்சு அவர் பயந்துப்பாரு. ஸோ இந்த சிச்சுவேஷன் எல்லாமே த சீன் ஆக்ட் 3 சீன் 4ல நடக்குது. அப்போ இந்த ஃப்ரேஸ் காரி லாக்ஸ் அப்படிங்கறத அவர் யூஸ் பண்ணிருப்பாரு. இட் இஸ் லெட் கவர்டு ஹேரா இருக்கும். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு பேங்கோட பிளடி அப்பியரன்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் மர்டர். அவருடைய மர்டருக்கு அப்புறமா அவருடைய பிளடி அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கோஸ்ட் ஆஃப் பேங்கோ which was encountered by the Macbeth. ஓகேங்களா? So the next question, the essay how many children had Lady Macbeth was written by. So இது வந்து ஷேக்ஸ்பியரின் கிரிட்டிசிசம்ல இருந்து கொஸ்டின் which is I have already told that direct questions தான் கிரிட்டிசிசம்ல இருக்கும். ஸோ அந்த கிரிட்டிக் நேம், அவங்களுடைய கான்செப்ட், அவங்களுடைய ஒர்க்கை நீங்க பார்த்தாலே இட் இஸ் மோர் தென் எனஃப் இன் கிரிட்டிசிசம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்சி Knights. So L.C. Knights who wrote the famous essay How Many Children Had Lady Macbeth. So 1933ல வந்து இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கு. So please note down the year is very important. இயர் வந்து நீங்க மோஸ்ட்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடா இயர்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ரிப்பீட்டடா நீங்க அதை ரிவிஷன் பண்ணும்போது மட்டும்தான். யூ கேன் நாட் பை ஹார்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா மறந்துடும். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்க ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் இயர்ஸ் வந்து உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த ஒர்க் இட் was published in 1933. So இந்த டைட்டில் எப்படி வந்துச்சு அப்படின்னா, it comes from Lady Macbeth உடைய ஸ்டேட்மெண்ட், I have given suck and know how tender this to love the babe that milks me. So இந்த லைன்ல இருந்து தான் so many critics வந்து சைக்கலாஜிக்கலா லேடி மேக்பெத்தை வந்து அனலைஸ் பண்ணும்போது எல்சி நைட் இதை அனலைஸ் பண்ணி how many children did she actually have அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அங்க ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எல்சி நைட் வந்து இந்த கொஸ்டின்ஸ் ஆர் unnecessary because ஷேக்ஸ்பியருடைய கேரக்டர்ஸ் எல்லாமே இட் இஸ் நாட் லைக் அ ரியல் ஹிஸ்டாரிக்கல் பர்சன் இல்லைங்களா. அவங்களுடைய கேரக்டர்ஸை முழுமையா சைக்கலாஜிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அந்த கேரக்டரைசேஷனை பேசின ஒரு ஒர்க் தான் பாத்தீங்கன்னா How Many Children Had Lady Macbeth. So the next question, who among the following was the first to say that tragedy evokes pity and terror? So Greek philosopher Aristotle is the correct answer. It's a very direct question from criticism. Okay, very easy question too. So Greek philosopher Aristotle என்ன பண்றாரு, tragedy பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு in his work Poeticsல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. ஸோ இப்போ அவர் tragedy என்ன சொல்றாரு, இட்ஸ் an imitation of action, it's a serious action and it's a complete action அப்படின்னு சொல்றாரு. அப்போ அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் ட்ராஜடி வந்து ஒன்னு இட் கிரியேட்ஸ் பிட்டி அண்ட் டெரர் ஆர் ஃபியர் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது. இந்த இமோஷனை தான் அவர் என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா கத்தார்சிஸ் அப்படின்பாங்க. கத்தார்சிஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அன் இமோஷனல் பியூரிஃபிகேஷன் ஆஃப் த ஃபீலிங்ஸ் ஆர் ரிலீசிங் சம்திங். இஃப் யூ ஆர் மேட் அட் சம்திங் ஆர் இஃப் யூ ஆர் கிரேசி அபவுட் சம்திங் ஆர் இஃப் யூ ஆர் சேட் அபவுட் சம்திங் த ஃபீலிங்ஸ் ஆர் ஷுட் பி எவோக்டு. ஸோ அந்த கத்தார்சிஸ், அந்த இமோஷனல் பியூரிஃபிகேஷன் ஆஃப் தீஸ் ஃபீலிங்ஸை தான் கத்தார்சிஸ் அப்படிங்கிற டேர்ம்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. சோ இததான் வந்துட்டு அரிஸ்டாட்டில் இந்த டூ டேர்ம்ஸ் லைக் பிட்டி அண்ட் டெரர் ஆர் ஃபியர் அப்படிங்கிற வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. சோ த ஆன்சர் இஸ் அரிஸ்டாட்டில். த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃப்ரம் அகெயின் மேக்பெத். சோ ப்ளீஸ் நோட் டவுன் ஆல் த இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் அண்ட் தென் கொட்டேஷன்ஸ். நான் ஆல்ரெடி இதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லா கொட்டேஷன்ஸும் தெரிஞ்சிருக்கணும், கேரக்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அவங்க முக்கியமா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி மேண்டேட்டரி. த தான் of Carder began a dismal conflict till that Bellona's bridegroom, lapped in proof,
who is referred to as Bellona's bridegroom. So Bellona's bridegroom is nothing but Macbeth. Macbeth himself is said to be the Bellona's bridegroom. So இந்த லைன் வந்து மேக்பெத்ல எப்போ வரும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த wounded கேப்டன் எல்லாம் மேக்பெத்தோட பிரேவரி, அந்த பேட்டலோட பிரேவரியை பத்தி பேசியிருப்பாங்க. அப்போ மேக்பெத்தோட பிரேவரி எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெலோனா. பெலோனா இஸ் அ ரோமன் காடஸ் ஆஃப் வார். அவங்களோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஒரு வாரியர் கம்ப்ளீட்டா ஒரு வாரை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் வை அந்த பெலோனா பிரைட் குரூமை இந்த இடத்துல மீன் பண்றாங்க. ஸோ த கம்ப்ளீஷன் ஆஃப் வார். ஸோ இப்போ மேக்பெத் இஸ் கம்பேர்டு டு த ஹஸ்பண்ட் ஆஃப் காடஸ் ஆஃப் வார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட்ஸ் லைக் அ கரேஜ் அண்ட் ஃபைட்டிங் எபிலிட்டி அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேஜ் வந்து மேக்பெத் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிரேவா, லாயலா, ஹீரோயிக்கா சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த ஆம்பிஷன் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு எ மர்டர். ஸோ அவருக்கு மர்டரரா அப்படியே மாத்திருச்சு. ஸோ இப்போ இந்த ஃப்ரேஸ் தட் ஷோஸ் மேக்பெத்ஸ் ஹீரோயிக் வார் ஆஃப் இமேஜ், அதனால அவருடைய ட்ராஜிக் டவுன்ஃபாலே எப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸாக்ட்லி அந்த ஒரு ஆம்பிஷனால தான். ஓகேங்களா. ஸோ தி ஆன்சர் இஸ் மேக்பெத். ஸோ மெலோனாஸ் பிரைட் க்ரூம் ரெஃபர்ஸ் டு மேக்பெத். So the next question from again Shakespeare in a tragedy la irundhu, besides this Duncan hath borne his faculties so meek, hath been so clear in his great office, that his virtues will plead like angels, trumpet tongued against the deep damnation of his taking off. What is the figure of speech employed by Shakespeare in the above line? So இந்த இடத்துல டெஃபினெட்லி பர்சானிஃபிகேஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். இதுவுமே ஷேக்ஸ்பியர்ல இருந்து, ஷேக்ஸ்பியரோட மேக்பெத்ல இருந்து ஆக்ட் 1 சீன் 7ல இருந்து எடுக்கப்பட்ட லைன்ஸ். ஸோ இதுல வந்து மேக்பெத் இஸ் திங்கிங் அபவுட் மர்டரிங் கிங் டன்கன். ஓகேங்களா. கிங் டன்கனை வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவை யோசிச்சுட்டு இருக்காரு. பட் ஹீ இஸ் ஆக்சுவலி ஹெசிடேட்டிங், அவனை ஏன் கொல்லணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் அவருக்கு இருக்கு. ஸோ அப்போ ஹீ சேஸ் டன்கன் எப்படிப்பட்டவர், ஒரு ஜென்டில் கிங், ஒரு குட் ரூலர் அண்ட் எல்லாத்தாலையும் லவ் பண்ணப்படக்கூடிய ஒரு பர்சன். சோ அப்போ அவரை கொலை பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட அங்க இருக்கக்கூடிய அவருடைய வேர்ச்சுஸ், அவர் செஞ்ச வேர்ச்சுஸ் எல்லாமே தே ஆர் ப்ளீடிங் லைக் ஏஞ்சல்ஸ். ஆமா. ஸோ வேர்ச்சுஸ் ஆர் கம்பேர்டு டு அன் ஹியூமன் பீயிங் கால்ட் ஏஞ்சல்ஸ். ஸோ ஒரு அப்டிராக்ட் ஐடியாவான வேர்ச்சுவை ஹியூமன் குவாலிட்டிஸ் லைக் ப்ளீட் பண்ற மாதிரி கேட்கறத நம்ம என்னன்னு எடுத்துப்போம், பர்சானிஃபிகேஷன். இட்ஸ் பர்சானிஃபையிங். ஸோ ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸை நார்மலா ஒரு அனிமேட் திங்ஸோட நீங்க கம்பேர் பண்ணி பேசும்போது that is said to be a personification. So அப்ப virtues cannot actually plead or speak இல்லைங்களா. ஸோ virtues அப்படிங்கிறது நம்ம செய்த புண்ணியங்கள் எதுவுமே நம்ம போய் டைரக்டா போய் அது ப்ளீடோ இல்ல ஸ்பீக்கோ பண்ண முடியாது. ஸோ அதனால ஷேக்ஸ்பியர் எப்படி பிரசன்ட் பண்ணிருக்காங்க, லைக் an angels it is pleading, these virtues are pleading to Macbeth. So the correct answer is personification. So the other options பார்க்கலாம். Synecdoche. Synecdoche is actually a part representing a whole. ஒரு சின்ன பார்ட்டா தான் இருக்கும், அதை ஹோலா ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருந்துச்சு அப்படின்னா that is said to be synecdoche. Assonance. Assonance உங்களுக்கு தெரியும், repetition of vowel sounds. ஓகேங்களா. ஸோ repetition of vowel soundsனா அது assonance. And alliteration. So alliteration அப்படிங்கிறது it's a repetition of initial consonant sounds. So consonant sounds ஓட repetition அதிகமா இருக்கு அப்படின்னா that is said to be alliteration. So personification தான் it emphasizes டன்கனுடைய குட் திங்ஸையும் மேக்பெத்தோடைய கில்ட்டையும் இந்த லைன்ல வந்து பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஷேக்ஸ்பியர். So the next question, among the fools and clowns of Shakespeare, in whose opinion is the law wrong? Definitely Sir John Falstaff. ஓகேங்களா. So Sir John Falstaff is a comic character in Shakespeare உடைய ஹென்ரி 4 பிளேஸ்ல. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய ஹியூமரஸ் அண்ட் சினிக்கல் வியூஸ்ல அப்போ அவருடைய ஒப்பீனியன் என்ன இருக்கு அப்படின்னா த லா இஸ் ராங் அப்படிங்கறத அவரோட ஒப்பீனியனா அது இருக்கு. பிகாஸ் அவருடைய விட்டி ரிமார்க்ஸ் அண்ட் இர்ரெவரண்ட் ஆட்டிடியூட் இது எல்லாமே Falstaff என்ன சஜஸ்ட் பண்றாருன்னா அந்த law and social rules are flawed அப்படின்னு சொல்றாங்க. So that is the correct answer. So among the Shakespeare fools and clowns whose opinion is that the law is wrong அப்படின்னா in King Lear, Henry 4th play of Shakespeare, so John Falstaff தான் வந்து பாத்தீங்கன்னா the correct answer. So the next question வந்து எலிசபெத்தன் தியேட்டர்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. So during the Elizabethan period, when plays were performed on stage, 3 soundings of trumpet are indicated. So 3 sound of trumpet வந்து indicate பண்ணிருக்காங்க. That is the answer is the entrance of the Black
clocked prologue. Okay, that is the correct answer. So Elizabethan theaterல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த பப்ளிக் பிளே ஹவுசஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ மோஸ்ட்லி எந்த ஒரு மாடர்ன் லைட்டனிங்கோ ஒரு சவுண்ட் சிஸ்டமோ இருக்காது. ஸோ அப்போ அவங்க என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, சிக்னல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க இன் ஆர்டர் டு இன்ஃபார்ம் தி ஆடியன்ஸ். ஒரு ஒரு ஈவெண்ட்டை பத்தி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா தே யூஸ் த ட்ரம்பெட் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் த சிக்னல் டு இன்ஃபார்ம் தி ஆடியன்சஸ். அப்போ அந்த ட்ரம்பெட் சவுண்ட் வந்து என்னென்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது 3 ட்ரம்பெட் பிளாஸ்ட் வருது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் என்ட்ரன்சஸ், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் என்ட்ரன்ஸோ அதுக்கு ஒரு ட்ரம்பெட்டை ப்ளோ பண்றாங்க. அதுக்கப்புறம் ராயல் அப்பியரன்சஸ், ஏதாவது ராயல் அப்பியர், இப்ப கூட வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ராஜா ஒரு ராணி யாராவது வராங்க அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ் எப்படி சொல்றாங்க, அந்த ராயல் அப்பியரன்ஸ் வருது இல்லைங்களா. அதே மாதிரி த பிகினிங் ஆஃப் பர்ஃபார்மன்சஸ், ஒரு பெர்ஃபார்மன்ஸை பிகின் பண்ணும்போது ட்ரம்பெட் சிக்னல். ஸோ அப்போ 3 ட்ரம்பெட் பிளாஸ்ட் வந்துட்டு தட் இஸ் சிக்னலா டு த ஆடியன்ஸ் வந்துட்டு தே ஆர் ட்ரெடிஷ்னலி யூசிங் இட். அண்ட் ப்ரொலாக் பண்ணக்கூடிய அந்த அப்பியரன்ஸ் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா தே ஓர் அ பிளாக் கிளாக் ஓகேங்களா, ஒரு பிளாக் கிளாக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் கிளாக் அப்படிங்கிறது வி ஆல் நியூ இல்லைங்களா, அந்த கையில யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த ப்ரொலாகை வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ த ஸ்டேஜ் சிக்னல்ஸ் வந்து தட் ஹெல்ப் தி ஆடியன்சஸ் அந்த ட்ரமாட்டிக் ஆக்ஷனை கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்றது எலிசபெத்தன் தியேட்டர்ல இருக்கக்கூடிய வழக்கமான விஷயமா இருக்கு. So the next question, Shakespearean drama again. Which Shakespearean clown, who is the only one designated as a player and paid for his services, provides the link between various strands in the plot? Definitely it's Feste in the 12th night. ஓகேங்களா. ஸோ ஃபெஸ்டே வந்து ஷேக்ஸ்பியருடைய மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கிளவுன் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் அன்லைக் தி ஆர்டினரி ஃபூல்ஸ் ஹீ சிங் சாங்ஸ், அதுக்கப்புறம் philosophical கமெண்ட்ஸ் கொடுப்பாரு, அண்ட் ஹீ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர், அதையும் புரிஞ்சுக்குவாரு. ஸோ அப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸோட அவரே கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் 12th நைட்ல ஒலிவியா, தென் சர் டோபி, மால்வாலியோ, வயோலா, இந்த மாதிரி அவர் ஒரு ப்ரொஃபஷனல் என்டர்டைனரா இருக்கிறதுனால who is actually paid for his services. So அதனால the correct answer would be Feste in 12th night. So the next question again from the Elizabethan drama. So இப்போ நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும், ஷேக்ஸ்பியரை நீங்க எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த அனாலிசிஸ் மூலமாவே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதைதான் சிக்ஷா கிளாஸ்ல நாங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கோம். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதனாலதான் எலிசபெத்தன்ல இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு, அது எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ அப்படி எப்படி கேட்டா நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், who is the author of Apology of Actors? So definitely the answer would be Thomas Heywood. So Thomas Heywood wrote an apology for actors in 1612ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒர்க் வந்து இட்ஸ் அ டிஃபென்ஸ் ஆஃப் தியேட்டர் அகெயின்ஸ்ட் பியூரிட்டன் அட்டாக்ஸ். பியூரிட்டன்ஸ் வந்து தியேட்டரை க்ளோஸ் பண்ண சொல்லி நிறைய பிரச்சனை பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல இந்த ஒர்க்கை வந்து ஒரு டிஃபென்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ டியூரிங் த எலிசபெத்தன் பீரியட் மெனி பியூரிட்டன்ஸ் தே கன்சிடர்ட் தட் ஆக்டிங் வந்து ரொம்ப இம்மாரல் அண்ட் தியேட்டர்ஸை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. பிகாஸ் தியேட்டர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணா அது ஒரு சின்ஃபுல் பிஹேவியரா கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. அப்போ தாமஸ் ஹேவுட் வந்து ஏன் அப்படி நினைக்கிறீங்க, வை இட் இஸ் அ சின்ஃபுல் பிஹேவியர்னு நினைக்கிறீங்க, பிகாஸ் டிராமா வில் எஜுகேட் பில் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் மொராலிட்டி அண்ட் ஈவன் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஹியூமன் லைஃப் அப்படிங்கிறதையும் அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாரு. ஸோ அது அந்த ஆக்டர்ஸ்க்கு சார்பா தாமஸ் ஹேவுட் டிஃபெண்ட் பண்ணி இந்த ஒர்க் அண்ட் apology for actors கொடுத்திருப்பாரு. So the next question, AC Bradley is of the view that the calamities and catastrophe follow inevitably from the deeds of men and that the main source of these deeds. So the answer is character. So AC Bradley அவருடைய ஃபேமஸ் ஒர்க்கான ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடி எப்படி டெவலப் ஆகுது, இட் இஸ் டெவலப்டு மெயின்லி ஃப்ரம் த கேரக்டர் ஆஃப் த ஹீரோ இல்லைங்களா. ஸோ இப்போ அந்த ஹீரோவோட கேரக்டர்ல இருந்து தான் அது அப்படியே எடுத்துட்டு போறாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல கொஸ்டின். ஸோ AC Bradley ட்ராஜடி எங்கிருந்து வருது, ஒருத்தருடைய டீட்ஸ் ஆஃப் த மென், அந்த டீட்ஸ் எதுல இருந்து வருது, அந்த கேரக்டர்ல இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டிராஜிக் ஹீரோ ஒரு பர்டிகுலர் வீக்னஸோ ஒரு ஃப்ளாவோ இருந்துட்டாங்க அப்படின்னாலும் ஒரு ராங் ஆக்ஷன் கிரியேட் பண்ணாலும் அந்த ஆக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த சஃபரிங்கும் இருக்கும், அவங்களுடைய கெட்டஸ்ட்ரஃபி அதோடைய டிஸ்ட்ரக்ஷன் அதுவும் இருக்கும், அந்த டிசாஸ்டர் அந்த டிஸ்ட்ரக்ஷன் அவங்க அதுக்கான அனுபவிக்க வேண்டியதும் இருக்கு அப்படிங்கிறது தான் அக்கார்டிங் டு AC Bradley. ஸோ AC Bradley வந்து கேரக்டரை தான் ரூட் காஸ் ஆஃப் ட்ராஜடி அப்படின்னும் மென்ஷன் பண்றாரு.
So the next question, of all Shakespeare's play, which play is the most formal and ceremonial according to EMW Tilliard? So Tilliard வந்து considered Richard II is the most formal and ceremonial of Shakespeare's play அப்படிங்கிறாரு. பிகாஸ் இந்த பிளேல நிறைய ரிச்சுவல்ஸ் ஆஃப் கிங்ஷிப் இருக்கும். அதுக்கப்புறம் இட் பிரசன்ட்ஸ் the டிவைன் ரைட்ஸ் ஆஃப் கிங்ஸ், அந்த பர்டிகுலர் அந்த டீட் எல்லாம் அதெல்லாம் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஹைலி பொயட்டிக்கா இருக்கும். அந்த செரிமனிஸ் ஆஃப் ராயல் லைஃப் வந்து ரொம்ப சென்ட்ரல் ஃபிகரா கொடுத்திருப்பாங்க. ஸோ ரிச்சர்ட் டூ த பிளேஸ் டெஃபினெட்லி அபவுட் கிங்ஷிப், அத்தாரிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் ஆர்டர். ஸோ அப்போ ரிச்சர்ட் டூ இஸ் த ஷேக்ஸ்பியர்ஸ் மோஸ்ட் செரிமோனியல் பிளே அப்படின்னு சொல்லலாம் அக்கார்டிங் டு EMW Tilliard. So the next question, who owned the Rose Theatre? A very direct question and easy question. It's Henslow. Philip Henslow is the correct answer. ஸோ இவர் தான் 1587ல பில்ட் அண்ட் மேனேஜ் பண்ணப்பட்டுச்சு. ஓகேங்களா, இட்ஸ் 1587ல இந்த தேட்டர்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்ச டைம்ல ரோஸ் தேட்டரை ஹீ ஓன்ட் இட். அண்ட் த தேட்டர் அப்படிங்கறத வந்து ஜேம்ஸ் பர்பேஜ் அப்படிங்கிறவர் ஓபன் பண்ணியிருப்பாரு. த ரோஸ் பிலிப் ஹென்ஸ்லோ, த குளோபை வந்து ஷேக்ஸ்பியர் அந்த லார்ட் சாம்பர்லைன்ஸ் மென் ஓன் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த importance of the theatre. And the next question, Tash is considered to be one of the most charming heroines Shakespeare has ever created. So charming heroines, it's Rosalind. As you like it, Rosalind is said to be a charming heroine and engaging heroine because she is very intelligent and ரொம்ப லைவ்லியா இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் she will be disguised ஆயிருவாங்க, ஒரு பாய் கேனிமேட் மாதிரி டிஸ்கைஸ் ஆயிருவாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களுடைய அந்த ஸ்கில் எல்லாமே ஒரு ஃபீமேல் கேரக்டருக்கு ஒரு சாம் கொடுக்குற மாதிரி ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க. ஸோ தட் இஸ் வை த கேரக்டர் ரோஸ்லிண்ட் இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் அ சார்மிங் ஹீரோயின் ஆஃப் ஷேக்ஸ்பியர் இன் ஆஸ் யூ லைக் இட். The next question, the sun of Rome is set, our day is gone, clouds, dews and dangers come, all deeds are done, whose words are these in Julius Caesar? So the correct answer is Cassius. The quote, the sun of Rome is set, our day is gone. So இந்த லைன்ஸ் எல்லாமே ஷேக்ஸ்பியருடைய ஜூலியஸ் சீசர்ல இருக்கும். ஆஃப்டர் த டிஃபீட்டட் பிலிப்பில வந்துட்டு அந்த பேட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லைன்ஸ் அக்கர் ஆகும். அப்போ கேஷியஸ் என்ன பிலீவ் பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய காஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிருச்சு, ரோமன் ரிபப்ளிக் வந்துட்டு லாஸ்ட் ஆயிட்டாங்க, ஸோ கம்ப்ளீட்டா டார்க்னஸ் அண்ட் டேஞ்சர் நம்மளை சுத்தி வந்து அரைவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஹி வில் பி ஃபீலிங். ஸோ அப்போ அந்த சன் ஆஃப் ரோம் அப்படிங்கிறது ரெஃபர்ஸ் டு ஒரு ஹோப். ஓகேங்களா, ஒரு ஹோப், ஒரு பவர், அதை மீன் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இப்போ கேஷியஸ் வந்துட்டு இந்த லைன்ஸை ஒரு மாதிரி ஒரு டெஸ்பரேட்டா ஆஃப்டர் இந்த டிஃபீட்க்கு அப்புறம் அவர் எப்படி டெஸ்பேர் ஆயிருப்பாரோ அந்த லைன்ஸை பேசக்கூடிய கோட் தான் இந்த சன் ஆஃப் ரோம் இஸ் செட், our day is gone, clouds, dews and dangers come, all deeds are done. It was spoken by Cassius in Shakespeare's Julius Caesar in Act 5. So the next question, Shakespeare's Richard II and the two parts of Henry IV and V are called. So these four historical plays, ஓகேங்களா, Richard II, Henry IV Part 1, Henry IV Part 2, Henry V, இது எல்லாமே deals with the Lancastrian dynasty. ஓகேங்களா, so அப்போ definitely it is Lancastrian tetralogy. Okay, so Shakespeare historical plays, these four plays, Lancastrian tetralogy. அந்த பிளேல வந்து கிங்ஷிப் இருக்கும், நேஷனல் ஐடென்டிட்டி இருக்கும், பொலிட்டிக்கல் பவர் இருக்கும், அண்ட் ஈவன் ரெபிலியன் கூட இருக்கும். ஓகேங்களா, இந்த ஃபோர் பிளேஸுமே அந்த டிரான்சிஷன், ஓகே, ஃப்ரம் ரிச்சர்ட் டூ டு ஹென்ரி ஃபைவ் எப்படி வந்து டிரான்சிஷன் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த லங்காஸ்ட்ரியன் டெட்ராலஜி வந்து கொடுத்திருப்பாங்க. So the next question, who is the imaginary painter in the poem My Last Duchess? So it is Brother Pandolf. ஸோ ராபர்ட் ப்ரௌனிங் உடைய ட்ரமாட்டிக் மொனோலாகான பிளே தான் மை லாஸ்ட் டச்சஸ். இதுல இந்த டியூக் ஆஃப் ஃபெராரா வந்து அவருடைய டெட் வைஃப் உடைய போர்ட்ரேட்டை காட்டுவாங்க. அந்த பெயிண்டிங் வந்து யாரு கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னா, இட் இஸ் ஃப்ரா பேண்டோல்ஃப். இட்ஸ் அ பிரதர் பேண்டோல்ஃப்னு அவரை நிக் நேமா கூப்பிடுவாங்க. இட்ஸ் அ ஃபிக்ஷனல் பெயிண்டர். அப்போ அந்த டியூக் என்ன சொல்லுவாருன்னா, ஃப்ரா பேண்டோல்ஃப் பை டிசைன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ த போர்ட்ரேட் இட் ரிவீல்ஸ் த டியூக்கோட ஜெலசி, அவருடைய ப்ரைட் அண்ட் அவருடைய அந்த டாமினேட்டிங் நேச்சர், இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃப்ரா பேண்டோல்ஃப் இஸ் த இமேஜினரி ஆர்டிஸ்ட் whose portrait exposes the Duke's cruel personality. ஓகேங்களா, ஸோ தி ஆன்சர் இஸ் பிரதர் பேண்டோல்ஃப்.
And the next question, from Coleridge, which poem are these lines taken? So it is from romantic poem, romanticism ல இருந்து சாம்பல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜ்ல இருந்து எடுத்திருக்காங்க. Where half the sacred river ran through caverns measureless to man. So it is these lines are taken from Kubla Khan. ஓகேங்களா? So Kubla Khan by Samuel Taylor Coleridge. So in the poem it describes about Kubla Khan உடைய அந்த magical palace and the dome called Xanadu இல்லைங்களா? ஸோ அதுல அந்த சாக்ரட் ரிவர் ஆல்ஃப் வந்து அப்படியே ரொம்ப அப்படியே ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். இட் வாஸ் லைக் மிஸ்டீரியஸா அது எந்த அளவுக்கு போகுதுன்னு இம்மெஷரபிளா அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ த பவர் ஆஃப் இமேஜினேஷன் அந்த எக்ஸாஜரேஷன் இட் வாஸ் கம்ப்ளீட்லி டு ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். அந்த பவர் ஆஃப் இமேஜினேஷன் இதுல காட்டியிருப்பாங்க. இட்ஸ் லைக் அ ட்ரீம் லைக் குவாலிட்டி. ஸோ ஒரு மேஜர் ரொமான்டிக் போயம் அண்ட் ட்ரீம் லைக் அ வேர்ல்டை வந்து குப்லா கான்ல கோல்ட்ரிட்ஜ் பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் தீஸ் லைன்ஸ் ஆர் அப்பியர்ட் இன் திஸ் poem. And the next வந்து பாத்தீங்கன்னா the next question from Victorian poetry J.M. Hopkins ஓடது. It gathers to a greatness like the ooze of oil crushed. The author is referring to the oil which is crushed of option D olives. These lines are from God's grandeur and Hopkins வந்து காடோடைய greatness எப்படி இருக்குன்னா the oil is extracted from the crushed olivesல இருந்து எடுக்கப்பட்ட ஆயில் மாதிரி தான் அவருடைய டிவைன் எனர்ஜி இருக்கு அப்படின்னு. அப்ப அது என்ன மீன் பண்றாங்க, அந்த டிவைன் பவர் வந்து ஒரு இன்னும் பிரசண்டா இருக்கு. ஹியூமன் டிஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பிகாஸ் whenever you are doing something to the nature definitely and through human actions, இப்ப நம்ம வந்து ரீசெண்டா இப்போ வயநாடுல நடந்த அந்த லேண்ட்ஸ்லைடு எவ்ரிதிங் இட் இஸ் ஆக்சுவலி ஹியூமன் ஆக்ஷன்ஸ் இல்லைங்களா? ஸோ அதனால டெஃபினெட்லி அதுக்கான விளைவும் நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிறது தான். அந்த நேச்சர் கண்டினியூஸ் டு ரெனியூ இட் செல்ஃப் இருந்தாலும் அது அந்த டேமேஜை அதுவே ரெனியூ பண்ணிக்கிட்டாலும் இந்த பர்டிகுலர் அந்த காட்ஸ் பிரசன்ஸ் இன்னும் இருக்கு அப்படிங்கிறது தான் த்ரூ திஸ் லைன்ஸ் ஹில் எக்ஸ்பிளைன். ஸோ இப்போ அந்த ஆயில் ரெஃபர்ஸ் டு த ஆயில் டேக்கன் ஃப்ரம் தி ஆலிவ்ஸ். And the next question, modern drama la irundhu, it is from the theater of absurd. So Estragon is seen eating dash in the Waiting for Godot. So Waiting for Godot by Samuel Beckett, a very beautiful play of Samuel Beckett. So இது வந்து எஸ்ட்ரகன் வந்து he eats carrot while he was waiting. அப்போ வெயிட் பண்ணும்போது கோடோக்காக வெயிட் பண்ணும்போது கேரட் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்போ கேரட் அப்படிங்கிறது இட்ஸ் a சிம்பிள் ஆக்ட். ஓகே, ஒரு காமிக் எலமெண்டா யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஒரு டைம் பாஸ்க்கு வைல் வி டூ ஆல் தட் அந்த மஞ்சிங்க்கு நம்ம என்ன பண்ணுவோமோ அந்த டைம்ல சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு பொருளா இருக்கு. ஸோ இப்போ அந்த ஆக்ட் எப்படி இருக்கு அப்படின்னா ஹியூமன் சர்வைவல்காக. ஸோ ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம் இன் ஆர்டர் டு பாஸ் த டைம். ஸோ அப்போ என்ன பண்றாரு, ஹீஸ் ஈட்டிங் கேரட்ஸ். அப்போ ஹியூமன் சர்வைவல்காக, அந்த ரொட்டீன், அந்த பாசிங் டைம்காக. ஸோ பிகாஸ் தே ஆர் வெயிட்டிங் என்லெஸ்லி ஃபார் கோடு பட் ஹூ நெவர் அரைவ்ஸ். ஸோ அந்த கேரட் சீன் கம்ப்ளீட்டா ஒரு அப்சியோடிட்டினாலையும் ஒரு மீனிங்லெஸ்ஸா இருக்கிற மாதிரியுமே வந்து அந்த மீனிங்லெஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ், ஒருத்தர் வரவே போறது இல்லை ஆனா அவருக்காக ரொம்ப காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மீன் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ தி ஆன்சர் இஸ் carrot. And the next question, adieu, adieu, thy plaintive anthem fades. What is a plaintive anthem? ஸோ இது வந்து ஜான் கீட்ஸோடைய டூ ஆட்டம் அப்படிங்கிற ஒர்க்ல த சி ஆன்சர் மான்ஃபுல் சாங் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஓ டு அ நைட்டன் கேல்ல வந்துட்டு ஜான் கீட்ஸோடைய இந்த போயம்ல இருந்து எடுத்தக்கூடிய லைன்ஸ் தான் இது. ஸோ இந்த ஃப்ரேஸ் பிளெயின்டிவ் ஆந்தம் இட் ரெஃபர்ஸ் டு சேட், ஒரு மாதிரி மெலன்கலியான ஒரு சாங் ஆஃப் அ நைட்டன் கேல். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப சேடா மெலன்கலியா ஒரு ஆந்தம் மாதிரி லைக் ஒரு சாங் மாதிரி ரொம்ப மான்ஃபுல்லா பாடிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த பியூட்டிஃபுல் நேச்சுரல் சாங்கா இல்லாம இட் வாஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் அ சேட் சாங் விச் இட் வாஸ் ஃபேடிங் இல்லைங்களா? ஸோ ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு பேர்ட் ஃப்ளை பண்ணிட்டு அது அப்படியே பாடுற மாதிரி இருக்கு. ஸோ தட் இஸ் த ஓ டு அ nightingale. So adieu, adieu, thy plaintive anthem fades. The option C is the correct answer. So the next question from GB Shah Candida ல இருந்து modern drama. Okay. So Reverend James Mavor does his work in Shaw's drama Candida இல்லைங்களா? ஸோ என்ன பண்றாரு, அவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு? ஸோ Candida by GB Shah, it was a comedy of ideas. ஸோ அதுல 1894ல வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஒர்க். ஸோ இவர் ஒரு கிளர்ஜிமேன், ரெவரண்ட் ஜேம்ஸ் மேவோர் மாரல். இஸ் அ கிளர்ஜிமேன் அண்ட் ஹீ இஸ் ஆக்சுவலி தி ஹஸ்பண்ட் ஆஃப் Candida. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஆக்ஷன், அவருடைய ஆக்ஷன் எங்க இருக்கு அப்படின்னா டிராயிங் ரூம்ல தான் இருந்திருக்கு. மாரல் ஹவுஸ் ஹோல்டுல டிராயிங் ரூம்ல
ரூம்ல தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ அந்த டிராயிங் ரூம் அப்படிங்கிற பிளேஸ் தான் இட் பிகம்ஸ் தேர் கம்ஸ் கேரக்டரோடைய லவ் அண்ட் மேரேஜ் பத்தி கேண்டிடா வந்து ஹஸ்பண்ட் மாரலை சூஸ் பண்ண விதத்தை பத்தி அண்ட் அது இல்லாம அவங்க ரிலேஷன்ஷிப் அண்ட் சோஷியல் வேல்யூஸ் பத்தி. ஸோ இப்போ கிச்சனோ கார்டனோ பெட்ரூமோ கிடையாது. தட் இஸ் நாட் அ மெயின் செட்டிங் ஆஃப் திஸ் பிளே. ஸோ திஸ் டிராயிங் ரூம் இஸ் மெயின் செட்டிங் ஆஃப் த பிளேவா இருந்திருக்கு. தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். And the next question, which according to E.M. Foster is just a makeshift suitable for an overcrowded and overheated planet? So இதுல E.M. Foster உடைய essay டாலரன்ஸ்ல இருந்து வாட் ஐ பிலீவ் அதுல வந்து அந்த டாலரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த ஆர்கியூ பண்ணியிருப்பாரு. பிகாஸ் டாலரன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி நெசசரி ஃபார் அ ஹியூமன் சர்வைவல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஏன் டாலரன்ஸ் அப்படிங்கிறது பத்தி பேசியிருப்பாங்கன்னா, ஒரு கிரௌடட் ஒரு வேர்ல்டுல டாலரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி சொல்யூஷன். ஸோ அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஃபாஸ்டர் ஹி பிலீவ்ஸ் தட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், ஒரு சிம்பத்தி வேணும் அப்படின்னா அது எல்லாமே ஒரு ஹையர் வேல்யூஸ். அந்த ஹையர் வேல்யூஸை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ என்ன அப்படின்னா இந்த டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். தட் இஸ் வாட் இஸ் டெல்லிங், விச் அக்கார்டிங் டு E.M. Foster is just a makeshift suitable for an overcrowded and overheated planet. ஸோ மற்ற எந்த விஷயமோ இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷனோ ரெக்கமெண்டேஷனோ டிஸ்ட்ராக்ஷனோ எதுவுமே கிடையாது. பட் டாலரன்ஸ் இஸ் அ மெயின் திங். அதுதான் நமக்கு தேவை. இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் ஐடியல் தான், ஆனாலும் அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் ஃபார் அ கிரௌடட் வேர்ல்டுக்கு கொடுத்துருக்கு. அதுதான் ஒரு ஹியூமன் சர்வைவல்க்கும் நெசசரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த வேர்ட்? இட்ஸ் ஆக்சுவலி மீனிங். அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம டைரக்டா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு டேர்ம் கொடுத்துட்டு அது என்னவான அந்த மீனிங், அதோட இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் த வேர்ட் வில்லோ க்ரோஸ் மீன்? ஓகே, வில்லோ அப்படிங்கிறது இட் இஸ் ஆக்சுவலி அ டைப் ஆஃப் ட்ரீ. ஓகேங்களா, ஸோ தட் இஸ் பிலாங்கிங் டு ஒரு காமன்லி வாட்டர் பாடிஸ்ல இருக்கக்கூடிய இடத்துல க்ரோ பண்ற மாதிரி நம்ம சொல்லலாம், ஒரு குரூப் ஆஃப் வில்லோ ட்ரீஸ். அப்போ வில்லோ க்ரோஸ் மீன்ஸ் ரெஃபர்ஸ் டு த ட்ரீ க்ரோஸ். ஓகே, க்ரோவ் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் குரூப் ஒரு கிளஸ்டர் ஆஃப் ட்ரீஸ் இல்லைங்களா, ஒட்டுக்கா வளர்றது. அதுல வில்லோ க்ரோஸ் அப்படிங்கிறது இட் இஸ் லைக் ஒரு ட்ரீ க்ரோஸ். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டுகெதரா க்ரோ ஆகும். அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர், இந்த வேர்டுக்கான கரெக்ட் மீனிங் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் ட்ரீ க்ரோஸ். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், the poet describes the hunchback as the old lady sleeper in the poem Hunchback in the Park. Identify the figure of speech. So the correct answer would be ஐரணி. ஸோ டைலன் தாமஸோட போயம் தான் த ஹன்ச்பேக் இன் த பார்க். இதுல அந்த ஹன்ச்பேக் அப்படிங்கிறது இட் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் அன் ஓல்டு லேடி ஸ்லீப்பர். ஸோ அப்போ அந்த ஃப்ரேஸ் கம்ப்ளீட்லி ஒரு ஐரானிக்கா இருக்கு. ஒரு ஹன்ச்பேக் மேனை வித் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ ஓல்டு லேடியா ஒரு கம்பேரிட்டிவ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஆக்சுவலா ஒரு கான்ட்ராஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ இந்த போயட் வந்து ஹீ எக்ஸ்பிளைன்ஸ் the contradictory of the hunchback to an old lady sleeper. So இப்ப அந்த ஐரானிக்கா அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால the correct answer would be irony. So the next question, complete the following line in the poem Journey of the Magi from the alternative given. I should be glad of. So alternative Journey of the Magi க்கு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா that is definitely another death. The line comes from the T.S. Eliot ஓட Journey of the Magi. So final stanzaல அந்த ஸ்பீக்கர் என்ன பேசியிருப்பாருன்னா, ஒரு கிரைஸ்ட் பர்த்தை விட்னஸ் பண்றது அந்த ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல தான் நடக்கும். ஸோ அப்போ அதை அவர் எப்படி பேசுவாருன்னா, ஐ ஷுட் பி கிளாட் ஆஃப் அன் அனதர் டெத் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மீனிங் தட் அந்த ஸ்பிரிச்சுவல் டெத்னால தான் ஒருத்தர் அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணி அவருடைய ஓல்டு லைஃப்ல இருந்து விலகி அவரு அந்த ஸ்பிரிச்சுவல் டெத் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அட்டைன் பண்றதா அவரு சொல்லியிருப்பாரு. ஸோ ஐ ஷுட் பி கிளாட் ஆஃப் தி அனதர் டெத் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ அந்த மெஜையோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், பிகாஸ் தே ஃபீல் தட் த ஓல்டு லைஃப் ஹஸ் எண்டட். ஸோ அதனால அவருடைய ஸ்பிரிச்சுவல் டெத் அந்த ரீபர்த் இது எல்லாத்தையுமே explain பண்ணிருப்பாங்க through the Journey of the Magi by T.S. Eliot. And the next question, the play Candida opens in the month of October in 1894. ஓகேங்களா, so the questions from Candida as well. So the play of G.B. Shah, it was begin in 1894 October. Opening scene வந்து பாத்தீங்கன்னா so Dominic உடைய parsonage பத்தி பேசியிருப்பாங்க. அந்த home of Reverend Morel இருக்கும். So கம்ப்ளீட்டா விக்டோரியன் சோஷியல் செட்டிங்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. So this is what the beginning
meaning of this play. And the next question, what is the name of the ship in the novel Treasure Island? So Treasure Island by R.L. Stevenson is a famous adventure novel. So இதுல அந்த ship எது அப்படின்னா it is Hispaniola. So இந்த Hispaniola தான் வந்துட்டு it was an expedition. அந்த ship எடுத்துட்டு போயிருப்பாங்க. The ship that carries Jim Hawkins and the treasure hunters are called Hispaniola. அதுல நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ எந்த ஷிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க, what is the name of the ship? It's a direct question. So it's a very easy question too. The answer is Hispaniola. So the next question, who did Clarissa reject a marriage proposal from? So the question is from Mrs. Dalloway. ஓகேங்களா? ஸோ மிஸ்ஸஸ் டேலவே பை வர்ஜீனியா உல்ஃப் அவங்க எழுதின ஒரு ஒர்க் தான் இது. ஸோ இன் மிஸ்ஸஸ் டேலவே, கிளாரிசா டேலவே வந்து had a romantic relationship with Peter Wells. ஓகேங்களா? ஸோ she rejects Peter's marriage proposal because she chooses Richard Dalloway and அவங்களுடைய வேல்யூ அண்ட் அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் அதை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அதனால அந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருந்து ரிஜெக்ட் பண்ணி and then she will be Clarissa will be moved to Richard Dalloway. So Peter Welch is the correct answer. So the next question again from E.M. Foster. Unless one has a sound attitude of mind, a right, one cannot construct or reconstruct anything that will endure, says E.M. Foster. So the definitely approach is the correct answer. The quotation is from E.M. Foster idea, human civilization, reconstruction பத்தி பேசியிருப்பாரு. ஸோ அதுல அவருடைய எம்பசைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரோச் தான் இருக்கும். ஒரு கரெக்ட் மென்டல் ஆட்டிடியூட் வந்து ரொம்ப நெசசரி. அண்ட் ஒரு எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் மட்டுமே ஒரு பெட்டர் சொசைட்டி கிடைக்காது, ஒரு இன்டர்னல் சேஞ்சுமே அதோடைய பெட்டர் சொசைட்டி கிடைக்க யூஸ் ஆகும். ஸோ அப்போ அதுக்கு தேவை என்ன? வாட் ஹீ ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்ரோச். அன்லெஸ் ஒன் ஹேஸ் அ சவுண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் மைண்டா இருந்தா கூட ஒரு ரைட் அப்ரோச் வேணும். ஸோ தட் அப்ரோச் தட் கேன் transform, that one cannot construct or reconstruct anything that will endure. அப்ப என்ன சொல்றாரு? Foster stresses the right thinking. அந்த right thinking தான் லாஸ்ட் கிரியேஷனுக்கான எசென்ஷியல் திங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாரு. So the next question again from Mrs. Dalloway. What object does Peter Walsh always have with him in Mrs. Dalloway? Definitely he has a pocket knife. In Virginia Woolf உடைய Mrs. Dallowayல பீட்டர் வால்ஸ் வந்து எப்பவுமே பாக்கெட் நைஃப் வச்சிருப்பாங்க. பிகாஸ் அவருக்கு எப்பவுமே அது வந்து ஹேபிட் ஆஃப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இட். அவர் திங்க் பண்ணும்போது அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ற ஹேபிட்டே இருக்கும். ஸோ அதனால பீட்டர் வால்ஷோட பாக்கெட் நைஃப் இஸ் அ மெமரபிள் பர்சனல் ஆப்ஜெக்ட் இன் த நாவல். And the next question, Tash takes 2 flags along with him as a national pride. ரெண்டு flag எல்லாத்தையும். So it is again from Treasure Island. ஓகேங்களா? So Treasure Island இருந்து கேட்கப்பட்ட question by R.L. Stevenson. So who always takes these 2 flags அப்படின்னா it is Captain Smollett. So Captain Smollett தான் வந்துட்டு it's a loyal captain of the ship Hispaniola. So he carries a flags. அவர் எதுக்காக அந்த 2 flags வச்சிருக்காரு? national pride, loyalty and honorக்காக எடுத்திருக்காரு. ஸோ இந்த இது 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 அது மட்டும் இல்லாம அவருடைய டிசிப்ளின் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பீங் அ அதர் பைரேட்டை கம்பேர் பண்ணும்போது ஹவு ஹீ இஸ் டிசிப்ளின் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறதையும் காட்டியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் த சிட்டிஸ் இதுவுமே வந்து மீனிங் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வென் யூ ஹியர்ட் அபவுட் லேர்னிங் வொக்காபுலரி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஏதாவது நியூ டேர்ம்ஸை கிடைச்சிருக்கு இல்லை படிக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் லேர்ன் டு தட் அந்த வேர்ட். எந்த பர்டிகுலர் போயமோ இல்லை நாவலோ எது படிக்கிறீங்கனாலும் ஜஸ்ட் ட்ரை டு லேர்ன் நியூ வேர்ட்ஸ் அண்ட் தென் மேக் யூஸ் ஆஃப் ஹேபிட் ஆஃப் யூசிங் இட். ஓகேங்களா? And the cities hostile and the towns friendly. What is the meaning of the word hostile? So the word hostile is definitely unfriendly, opposed word. So the answer is enmity. So it is completely or hatred and aggression. Illingla. It is not a good approachability. So it is hostile means unfriendly. So the next question, where did Clarissa spend her summer as a girl in Mrs. Dalloway? So she spends her summer in Borton. Okay, it's in Borton. Borton is a place, a country house in England. So அப்போ அவங்களுடைய youthful days Clarissa she remembers and there she met Peter Walsh at Borton. and அவருடைய சம்மர் எப்படி இருக்கும்? அவங்களோட சம்மர் யூத் ஃப்ரீடமா இருக்கும், lots of emotional experience இருந்திருக்கும். That is what about this question. And the next question, the hunchback in the poem, the hunchback in the park is searching for food from. So the answer is the throne
plates. In Dylan Thomas and the Hunchback வந்து இந்த lonely hunchback வந்து it was survive. எப்படி சர்வைவ் ஆகும் அப்படின்னா அந்த ஃபுட்டை வந்து ஸ்கிராப் பண்ணி அது சர்ச் பண்ணி சாப்பிட்றதுக்காக. அப்போ அந்த டிஸ்கார்டட் பிளேட்ஸ்ல இருந்து லெஃப்ட் ஓவர் ஃபுட் இருந்திருக்கும். ஸோ அதை வச்சு அதோடைய appetite வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கும். ஸோ அதுல பாவர்ட்டி அண்ட் ஐசோலேஷனை பத்தி தான் இந்த இடத்துல பேசியிருக்காங்க. ஸோ ஹார்ஷ் ரியாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் அவருடைய டிபெண்டன்சஸ் எப்படி இருக்கு, ஒரு த்ரோன் அவே பிளேட்ல இருந்து, ஒரு வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இந்த பார்க்ல இருந்து அந்த ஐசோலேஷன் அண்ட் சஃபரிங், அது எல்லாத்தையுமே இந்த போயம்ல சொல்லியிருப்பாங்க. வாட் டஸ் லேடி பிராட்ஷா டெல் கிளாரிசா அட் த டாலோவேஸ் பார்ட்டி இன் மிஸ்ஸஸ் டாலோவே? என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அட் த எண்ட் ஆஃப் த மிஸ்ஸஸ் டாலோவே லேடி பிராட்ஷா வந்து that Septimus Warren Smith has killed himself, that is he got suicide. ஓகேங்களா? அப்போ எப்படி இருந்திருப்பாரு, இவர் வந்து ஒரு World War I வெட்டீரியனா இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த மிஸ்ஸஸ் டாலோவே இஸ் ஆக்சுவலி ஒன் சிங்கிள் டேல நடந்த விஷயத்தை தான் இதுல இருந்திருக்கும். ஸோ இதை நீங்க பாத்தீங்கன்னா திஸ் ஒர்க் வுட் பி அ பியூட்டிஃபுல் ஒர்க். இதை நீங்க ஒரே நாள் லைக் சைக்கலாஜிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் நிறைய இருக்கும். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ திஸ் ஒர்க். ஸோ செப்டிமஸ் வந்து ஒரு World War I வெட்டீரியனா இருப்பாங்க, சைக்கலாஜிக்கல் ட்ராமால இருந்து சஃபர் ஆயிருப்பாங்க. ஸோ ஹீ ரெப்ரசன்ஸ் தட் ஒரு ஒரு வார்னால சஃபரிங் ஏற்பட்டா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கிளாரைசா வந்து அவங்களுடைய டெத்தை பத்தி ரொம்ப டீப்பா நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க, த டெத் ஆஃப் செப்டிமஸ். ஸோ இந்த சீன் ஆக்சுவலி at the end of the party is going to end. அந்த டைம்ல வந்து நியூஸை வந்துட்டு லேடி பிராட்ஷா would be sharing to Clarissa. So the next question from phonetics. According to Charles F. Hockett, the greatest variety of articulating motion does occur in the oral cavity. ஓகேங்களா? So Charles F. Hockett வந்து he studied the structure of language and the speech production. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையுமே அவருக்கு தெரியும். ஸோ அப்போ the greatest variety of speech sounds எங்கிருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓரல் கேவிட்டி. பிகாஸ் அந்த ஓரல் கேவிட்டியில தான் என்னென்ன இருக்கு, டங்க், டீத், லிப்ஸ் அண்ட் ஹார்ட் பேலட், இந்த ஆர்கன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்டிகுலேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த ஓரல் கேவிட்டி இஸ் அ மேஜர் ரோல் பிளே பண்ணுது இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் த ஸ்பீச் சவுண்ட். ஸோ அதுதான் இந்த இடத்துல ஓரல் கேவிட்டி அப்படிங்கறத சார்ல்ஸ் ஹெஃப் ஹொக்கெட் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், an expression which serves to provide additional information about the time or place, it is definitely adjunct. In grammar, adjunct அப்படிங்கிறது வந்து it's an optional element because it adds some extra information. ஓகேங்களா? லைக் பிளேஸ், டைம், இதெல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றது தான் adjunctோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், he works in Chennai, அது ஒரு பிளேஸ் adjunct எடுத்துக்கலாம். she arrived yesterday அப்படின்னா டைம் அட்ஜெக்டா எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அட்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு மீனிங் ஆஃப் த சென்டென்ஸை மாடிஃபை பண்ணுமே தவிர அது எசென்ஷியலா அது மாடிஃபை பண்ணாது. டைமிங்கோ பிளேஸோ அதெல்லாம் தான் மாடிஃபை பண்ணுமே தவிர இட் டசன்ட் மாடிஃபை த எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் த sentence. So the next question, grammar is said to operate between. Grammar is definitely an operate between phonology and semantics. ஓகேங்களா? phonology and semantics because phonology அப்படிங்கிறது study of sound system. ஓகேங்களா? semantics அப்படிங்கிறது study of meaning. ஓகேங்களா? study of meaning is semantics, study of sound system is phonology. அப்போ grammar எதை வச்சு டீல் ஆகுது, word formation, sentence structure and meaningful arrangement of words. அப்போ எப்படி லீட் ஆகுது, phonology, மார்ஃபாலஜி, சின்டாக்ஸ், செமாண்டிக்ஸ், இந்த நாலும் தான் ஃபோக்கஸ் ஆகுது. அப்போ ஃபோனாலஜி அண்ட் செமாண்டிக்ஸ் இது ரெண்டும் தான் ஒரு கிராமரை ஆப்ரேட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். இன் பிட்வீன் இருக்கக்கூடிய மார்ஃபாலஜி அண்ட் சின்டாக்ஸ் வந்துட்டு முக்கியம் இல்லை. ஃபோனாலஜி டு semantic. And the next question, considered from the point of view of their morpheme constituents, which among the following is a simple word? So ஒரு simple word அப்படிங்கிறது it contains only one morpheme. ஓகேங்களா? morpheme அப்படிங்கிறது என்ன, it can be divided or it cannot be divided, but அந்த ஒரு பர்டிகுலர் வேர்டை தான் நம்ம மார்ஃபெம்னு சொல்றோம். அதை டிவைட் பண்ணும்போது ஒரு ஸ்மாலர் மீனிங்ஃபுல் யூனிட்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? அது இல்லாம இருந்ததுன்னா அதை நம்ம சிங்கிள் மார்ஃபெம்னு சொல்லுவோம். இல்ல அப்படின்னா அதை வந்து பவுண்ட் மார்ஃபெம் ஆர் தென் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் மார்ஃபெம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல ஒரு லெக்சிக்கல் யூனிட்டா எலிவேட்டர் தான் இருக்கு பிகாஸ் எலிவேட்டர் தட் cannot be treated as a multiple morphemes. ஓகேங்களா? ஸோ the boyhoodனா boyhood, two morphemes இருக்கு. enableனா அதுக்கு enable prefix and the root word called able இருக்கு. stronger அப்படின்னா stronger, so the root word plus comparative suffix. and elevator மட்டும்தான் single lexical morpheme இருக்கு அப்படிங்கிறது. so elevator is the correct answer. And the next question, lexical cohesion has two types, repetition
அண்ட் synonymy. லெக்சிக்கல் கொஹெஷன் அப்படிங்கிறதே கனெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இன் அ டெக்ஸ்ட். அதுதான் வந்து எம்ஏகே ஹாலிடேவும் ஹசனும் சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் லெக்சிக்கல் கொஹெஷன் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட்ல வேர்ட்ஸை இன்டர் கனெக்ட் பண்ற மாதிரி. இதுக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரீட்டரேஷன் அண்ட் தி அதர் திங் கொலகேஷன். ஸோ ரெப்பிட்டேஷன் ஆர் ரீஇட்டரேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் லைக் ரிப்பீட்டிங் த வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரிப்பீட்டிங் த வேர்ட்ஸ், சினானிம்ஸ், அந்த வேர்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா நியர் சினானிம்ஸ்ல கொண்டு போறது. அதே வந்து கொலகேஷன் அப்படிங்கிறது த வேர்ட்ஸ் இட்ஸ் காமன்லி அக்கர்ட் டுகெதர், ஒரு காமனா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், த பாய் என்டர்ட் த ரூம், த சைல்டு லுக் நர்வஸ். ஸோ இதுல பாய் அப்படிங்கிறது அந்த சைல்டை ரெஃபர் பண்ற சினானிமி. ஸோ அப்போ இது என்ன கிரியேட் ஆகுது? ஒரு லெக்சிக்கல் கொஹெஷன் இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. பிகாஸ் அந்த பாய் என்டர்ட் த ரூம், த சைல்டு லுக் நர்வஸ். அப்போ இந்த இடத்துல த பாய் ரெஃபர்ஸ் டு த சைல்டு. ஸோ திருப்பி மறுபடியும் அந்த வேர்டை திருப்பி மென்ஷன் பண்ணாம இன்னொரு வேர்ட் சொன்னாலுமே there comes a link between the words in a text. So that is the correct answer, synonymy. So the next question, where was the poem God's Grandeur written? So God's Grandeur is a poem, again workல இருந்து questions கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்திருக்கோம். God's Grandeur வந்து GM Hopkins, which was published in 1877. So Saint Brunoல இருந்து while he was studying பியோனோ காலேஜ்ல இருந்து தான் he wrote this poem. ஸோ இந்த poem வந்து presence of God in nature பத்தி சொல்லியிருப்பாங்க. அண்ட் நேச்சருடைய வேர்ல்டு எவ்வளோ ஸ்பிரிச்சுவலா இருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஹேண்ட் தட் மாக்ட் திம் அண்ட் த ஹார்ட் தட் ஃபெட், whose hand is referred here? So the answer is பிபி ஷெல்லியோடைய பியூட்டிஃபுல் போயம் ஒசிமாண்டியாஸ்ல சொல்லியிருப்பாரு. ஸோ இதுல த ஆன்சர் இஸ் ஸ்கல்ப்டர். த ஹேண்ட் ரெஃபர்ஸ் டு த ஸ்கல்ப்டர் who created the statue. அப்போ அந்த ஸ்கல்ப்டர் என்ன பண்ணியிருப்பாரு? அந்த ஒசிமாண்டியாஸ்ல அந்த கிங்கோட ப்ரைட், அவருடைய இமோஷன், அவருடைய க்ரூயல் எக்ஸ்பிரஷன், அதை பத்திலாம் பேசியிருப்பாங்க. ஸோ த ஃப்ரேஸ் ஹார்ட் தட் ஃபீட் அப்படிங்கிறதும் ஒசிமாண்டியாவுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் பேஷன்ஸ். த ஹேண்ட் தட் மாக்டு தெம் அப்படிங்கிறது அந்த ஸ்டாச்சு வந்து காவ் பண்ணது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா த ஸ்கல்ப்டரை தான் ரெஃபர் பண்ணுது. ஸோ த ஹேண்ட் தட் மாக் தெம் அண்ட் ஹார்ட் தட் ஃபெட் அப்படிங்கிறது ஒசிமாண்டியாஸ் பை பிபி ஷெல்லியோடைய ஒர்க். நெக்ஸ்ட் கொஸ்டின், டபிள்யூஆர் இங்கே சேஸ் தட் த சில்ட்ரன் ஆஃப் த பிரிட்டிஷ் பேட்டர் ஃபேமிலிஸ் ஆர் சென்ட் டு த டேஷ் டியூரிங் கிறிஸ்மஸ் டைம். ஓகே, இது வந்து மாடர்ன் எசேஸ் ஃப்ரம் டபிள்யூஆர் இங்கே. ஸோ வில்லியம் ரால்ஃப் இங்கே ஹி ரோட் பிரிட்டிஷ் சோஷியல் கஸ்டம்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. ஸோ அப்பர் கிளாஸ் பீப்புள் வந்து தே மூவ் டு தி டென்டிஸ்ட். ஓகேங்களா? ஸோ எங்க போறாங்க அப்படின்னா they often taken them to the dentist during Christmas holidays, because during school holidays they don't provide time for the medical or dental appointment. So that is the correct answer. See, dentist is the correct answer. Dash is the delightful and health giving exercise. It's an easy question. William Hazlitt, நீங்க வந்து இந்த பர்டிகுலர் ஃபெமிலியர் எஸ்ஸேவை நீங்க படிக்காம விட்டாலுமே நீங்க ரேண்டமா நீங்க இதை பார்க்கும்போது which is a delightful and health giving exercise னு சும்மா ரேண்டமா பார்க்கும்போது walking and riding, because physical fitness, fresh air, mental relaxation, இது எல்லாமே கொடுக்குது. So that is the correct answer. And the next question, from modern novel, it is a dystopian fiction called Brave New World. ஓகேங்களா? ஸோ இதுல whose tale is told by the director in the novel Brave New World. ஸோ ஆல்டஸ் ஹக்ஸ்லேயோடைய முக்கியமான ஒர்க் கால் பிரேவ் நியூ வேர்ல்ட். அதுல டைரக்டர் ஆஃப் ஹேச்சரிஸ் அண்ட் கண்டிஷனிங் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா he explained the history of hypnopadia, which is sleep teaching. ஸோ அப்போ அவர் வந்து ரூபின் ராபினோவிச் பத்தி அவருடைய கேஸ பத்தி பேசியிருப்பாங்க, ஒரு பாலிஷ் சைல்டு. ஸோ அவருடைய ஸ்லீப் லேர்னிங் பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த டைரக்டர் he also spoke about லிண்டா பத்தி பேசும்போது லிண்டா ஆக்சுவலி கேரக்டர் மெயின் விமென். ஓகேங்களா? சாவேஜ் ரிசர்வேஷனுக்காக போயிருப்பாங்க, ஆனா திருப்பி வந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த டைரக்டர் வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லிண்டாவோட ஸ்டோரி பத்தி பேசியிருப்பாங்க. அண்ட் he also mentioned the case of ரூபன் ரொபினோவிச் பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ பிகாஸ் அந்த ஸ்லீப்பிங் பவர் ஆஃப் ஸ்லீப் லேர்னிங் பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் would be லிண்டா. அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின், an easy question, ரஸ்கினோடைய கிங்ஸ் ட்ரெஷரியோடைய another title என்ன? Definitely Sesame. So John Ruskin wrote the famous essay King Treasuries and in his work Sesame of Lilies. ஓகேங்களா? and then the subtitle, another subtitle called of Queen's Garden. ஓகேங்களா? the full title என்ன? Sesame and Lilies, two lectures. Sesame refers to the treasure of books and Ruskin compares books to the treasure of house. இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த ஹவுஸ் தான் இட் லைக் டோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறாரு. அப்போ the King's Treasuries is the first lecture and the of Queen's Garden is the second lecture. ஓகேங்களா? and the next question, this knot
த்ரூ envy of thy happy lot. இது வந்து ஜான் கீட்ஸ் உடைய poem, ஓகேங்களா? But being too happy in thy happiness, these lines are from Ode to a Nightingale. So Keats addresses the nightingale and he tell that அந்த bird உடைய happiness வந்துட்டு jealousy create பண்ணல. ஏன் அப்படின்னா அதோட பியூட்டி ஆஃப் த சாங் அப்படி இருக்கு, அதோட இமேஜினேஷன் அண்ட் சஃபரிங்ல இருந்து எஸ்கேப் ஆகுற மென்டாலிட்டி, அதை பத்தி தான் இந்த போயம்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஓ டு நைட்டின்கேல். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், காட்ஸ் கிராண்டியர் இஸ் அ வெரி ஈஸி கொஸ்டின் அண்ட் டைரக்ட் கொஸ்டின். இட்ஸ் அன் ஆன்சர் இஸ் சானட். இது வந்து ஒரு பெட்ரார்கியன் சானட், இட்டாலியன் பெட்ரார்கியன் சானட், 14 லைன்ஸ். இட் கம்ப்ரைசஸ் ஆஃப், அதுல ஆக்டேவ் அண்ட் செஸ்டெட். ஆக்டேவ்னா 8 லைன், செஸ்டெட்னா 6 லைன்ஸ்ல கம்பேர் பண்ணிருப்பாங்க. அண்ட் இதுல வந்து பிரசன்டா நடக்கக்கூடிய ப்ராப்ளம் அதனுடைய சொல்யூஷன் அண்ட் ஆல்ரெடி நாம வந்து கிராட்ஸ் கிராண்டியரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நிறைய கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி 3 to 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்திருக்காங்க ப்ரீவியஸ்ல. அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் வில்லியம் ஹாஸ்லிட், ஓகேங்களா? டெமோகார்கன் இன் மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போயட்ஸ் இஸ் அ ரூலர் ஆஃப் கயோஸ். இன் மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போயட்ஸ்ல சார்ல்ஸ் ராம்ப தான் வந்துட்டு டெமோகார்கன் அப்படின்னு சொல்லி அவர் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இன் கிரீக் மெத்தாலஜி டெமோகார்கன் வந்து பிரிமார்டியல் கயோஸ் அண்ட் நிறைய ஏன்ஷியன்ட் பவர் வச்சிருப்பாரு, மிஸ்டீரியஸ் ஏன்ஷியன்ட் பவர் வச்சிருப்பாரு. ஸோ அப்போ லேம்ப் வந்து இந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் சம்திங் பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ரேஞ்ச்க்கு யூஸ் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ டெமோகார்கன் வந்து ட்ரெடிஷ்னலி ரெப்ரசன்ட்ஸ் த ரூலர் ஆஃப் கயோட்டிக் இன் மித்தாலஜி. And the next question, hypnopedia referred by Aldous Huxley is refers to sleep teaching, ஓகேங்களா? sleep teaching. So the answer is sleep teaching. So in Brave New World, hypnopedia வந்து it's learning during sleep. அப்போ அந்த வேர்ல்டு ஸ்டேட் எப்படி இருக்கு, அப்போ கண்டிஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் எப்படி இருக்காங்க, ஸோ அப்போ ஸ்லீப் பண்ணும்போது அவங்களுடைய சோஷியல் கண்டிஷனிங் எப்படி இருக்கு, ஸோ அதோடைய சோஷியல் பிலீவ்ஸ், கிளாஸ் வேல்யூஸ், பிஹேவியர் பேட்டர்ன்ஸ், இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹிப்னோபேடியா இஸ் நத்திங் பட் ஒரு மெத்தட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் கண்டிஷனிங் த்ரூ த ஸ்லீப் லேர்னிங் மூலமா, ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் யூஜிடிஆர்பி 2026க்கு ஸ்ட்ரக்சர்ட் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு வேணும்னா சிக்ஷா கிளாஸ்ல கம்ப்ளீட் கைடன்ஸ் அவைலபிள். அந்த கோர்சஸ் இன்க்ளூட்ஸ் லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் டிஸ்கஷன், யூனிட் வைஸ் டெஸ்ட், மாக் டெஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டவுட் கிளாரிஃபிகேஷன் அண்ட் எக்ஸாம் ஓரியன்ட் ப்ரிப்பரேஷன் எல்லாமே கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் டூ செக். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ கொஸ்டின் பேப்பர், அண்ட் அகெயின் ஐம் ரிப்பீட்டிங் இட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்டர்னை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லைனா அதுல உங்களோட ப்ரிப்பரேஷனே வேஸ்டா போயிடும். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷனுக்கு சிக்ஷா கிளாஸ் உங்க கூட எப்பவுமே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் அண்ட் வில் வெயிட் ஃபார் த part 3 video. So thank you all.